அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஐத்திரேய உபனிஷதம். இந்த உபனிஷத பாடங்களிலே கடந்த சில வகுப்புகள் மூலமாக முதல் அத்தியாயத்தை நம்ம முடித்து விட்டோம். கடந்த 11வது வகுப்பிலே அத்தியாயம் 2 பற்றிய ஒரு முன்னுரையை பார்த்தோம். அந்த முன்னுரையின் இறுதி பகுதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க எல்லாமே ஒரு திரைப்படம். இங்க ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்துல நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நாம் ஒன்றும் மாற்ற முடியாது என்பதாக நம்ம பார்த்தோம். இப்ப இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, இப்ப படைப்பாளி அதன் படைப்புடன் தொடர்பில்லாத ஒரு தனித்த பிரபஞ்ச பொருளாக நிற்கவில்லை. காரணத்திலிருந்து ஒரு காரியம் வருவதை இந்த உபநிடதம் முற்றிலுமாக மறுக்கின்றது. எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த பிரபஞ்சம் படைப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம், இந்த காரியம், இது ரெண்டும் நம்ம நடைமுறையில எப்படி பார்ப்போம்? வேறு வேறு சம்பவங்களா பார்ப்போம். அந்த காரணத்தினால இந்த காரியம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இந்த பிரபஞ்ச படைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த காரணமும் காரியமும் தனித்து இல்லை, இரண்டும் ஒன்று. இதுதான் இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற மிக முக்கியமான சாரம். ஏனென்றால் இங்கு படைப்பாளியும் படைப்பும் ஒன்றே. இப்ப நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு நடைமுறையில பார்க்கும்போது, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் இப்ப இந்த உடலாகவோ மனதாகவோ ஏதேனும் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு நான் என்னை இன்னார் இப்படிப்பட்டவன் என்று என்னை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னை நான் என்று சொல்வேன் நடைமுறையில. ஆனா எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மேஜையையோ அல்லது ஒரு தொலைபேசியையோ நான் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு வேறான பொருள் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வேறு அது வேறு என்றுதான் நான் சொல்வேன். அப்படித்தானே நம்ம நடைமுறையில இருக்கணும். அப்படித்தானே நம்ம நடைமுறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சாஸ்திரம் கொஞ்சம் முரண்பாடா சொல்லுது. எல்லாமே நான் தான் அப்படிங்குது. அது எப்படி நானே எல்லாமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் இங்க எல்லாருக்கும் வருவதாகவும் இருக்குது. இந்த பாடத்திட்டத்தின் மூலமா வர்றவங்களுக்கு எல்லோருக்குமே இதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அப்ப இந்த உபனிஷத் என்ன சொல்ல வருதுன்னா, காரியத்தில் காரணத்தின் உள்ளார்ந்த தன்மை உள்ளடங்கி உள்ளது. ஒவ்வொரு காரியத்திலும் காரணம் மறைந்திருக்கும் இந்த சூழ்நிலையே காரியத்தில் உள்ள காரணத்தின் உள்ளுரை எனப்படுகிறது. இப்ப இந்த படைப்பாளர் நம்ம பார்க்கிறவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லை, அவரே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார். அதுதான் இந்த உபநிஷம் சொல்ல வர்ற விஷயம். இந்த உபநிடதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைப்பவன் ஒருவன் இருக்கின்றான், படைக்கப்பட்டவைகள் இருக்கின்றன அப்படின்ற இந்த காரண காரிய தத்துவத்தை மறுக்குது. இது இரண்டும் ஒன்றே என்பதாகத்தான் இங்க சொல்ல வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவன் பானையை உருவாக்குவது போலவோ, அல்லது ஒரு தச்சன் இருக்கிறான், அந்த தச்சன் ஒரு மேசையை உருவாக்குவது போலவோ, இறைவன் தனக்கு வேறாக இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம எப்படி பெரும்பாலும் நினைச்சுக்குவோம் அப்படின்னா, இப்ப ஒரு குயவன் மண்பானையை செய்யறான்னா, அந்த மண்பானைக்கு மண்ணு தேவைப்படுது. அந்த மண்ணை எடுத்து அவன் ஒரு பானையா மாத்தி நிறைய வடிவங்கள்ல உண்டாக்குறான் இல்லையா? அப்போ மண்ணை எடுத்து மண்பானையை உண்டாக்குகின்ற ஒரு கர்த்தா இருக்கிறான், ஒரு படைப்பாளி இருக்கிறான். அவன் தான் அந்த பானையை படைத்தான். களிமண் தானாவே பானையா மாறிடாது இல்லையா? அது மாதிரி ஒரு தச்சன் இருக்கிறான். அவன் மர வேலைகள் எல்லாம் செய்வான். அவன் என்ன பண்றான்? மரத்திலிருந்து மேசை, நாற்காலி என்று பல வடிவங்களிலே மரங்களால் ஆன பொருட்களை உண்டாக்குகின்றான்.
அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஓ, அப்ப வந்து இந்த மரத்துல ஏதேனும் ஒரு பொருள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தச்சன் தேவை. மண்பாண்டங்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குயவன் தேவை. அதே மாதிரி என்ன படைப்பு படைக்க வேண்டுமோ அதற்கான ஒருவர் இருந்தால்தான் அதை படைக்க முடியும் என்ற அடிப்படையில, இப்ப இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று படைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு படைப்பாளி தேவை என்பதுதான் நம்ம எல்லோரும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா இங்க என்ன இந்த சாஸ்திரம் சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானை தயாரிக்கப்படும் நிலையிலே அந்த பானையில் களிமண் இருப்பது போன்று அல்லது மேசையில் மரம் இருப்பது போன்று இங்கே பரமன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? தானே ஒவ்வொன்றிலும் ஊடுருவி நிற்கின்றான் அப்படின்னு இங்க இந்த சாஸ்திரம் சொல்லுது. அதாவது காரணத்தின் காரியத்திலிருந்து எதையுமே தனிமைப்படுத்த முடியாது. அந்த நிலையிலே நம்மையும் அந்த இறைவனுக்கு வேறாக தனிமைப்படுத்த முடியாது என்றுதான் இங்க இந்த ஐத்திரேய உபனிஷத்தினுடைய மகரிஷி சொல்ல வருகிறார். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க வந்து இறைவன் வேறு, இந்த உலகம் வேறு என்ற பிரிவினைகள் வந்து நம்முடைய மனம் கற்பித்துக் கொண்ட விஷயம். அதுதான் இங்க இருமைகள், துவைதம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி கிடையாது. இறைவனே எல்லாமாக இருக்கிறான், இறைவனே எங்கும் வியாபித்திருக்கிறான், இறைவனே எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம இதை பார்க்கும்போது அந்த கடவுளினுடைய வியக்கத்தக்க செயல், கடவுள் வந்து அவனுடைய லீலா வினோதத்தை எப்படி செய்யறான் அப்படின்னு பார்த்தா, இந்த உபனிஷத் சொல்ல வர்ற சாரம் என்ன தெரியுமா? கடவுள் வந்து ஒரு நாடகத்தை வடிவமைத்தார். அவரே ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணார். அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து யாரெல்லாம் ஆக்டர்ஸ், அது எந்த மாதிரி இடத்துல எடுக்கணும், அந்த நாடகத்தை யாரெல்லாம் பார்க்க வேண்டும், பார்வையாளர்கள் யார், அந்த நாடகத்தில் நடிக்கின்ற நடிகர்கள் யார், அந்த நாடகத்தின் வசனகர்த்தா யார், அப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு டைரக்டர் தானே முடிவு பண்ணுவார். அது மாதிரி இங்க இறைவன் என்ன பண்றான்? இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்துகின்றான். இந்த நாடகத்திலே அவரே இயக்குனராக இருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் என்ற நாடகத்தை நடத்துகின்ற டைரக்டர் அவர்தான் இயக்குனர். மேலும் அவரே ஆளுமையாக இருக்கின்றார். அந்த இறைவனே இந்த டைரக்டரா இருந்து எப்படி இந்த படத்தை செய்யணும், யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கணும், என்ன மாதிரி ரோல் இவர் செஞ்சா நல்லா இருக்கும், எந்த மாதிரி ரோல் அவர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை கொண்டவராகவும் அவரே இருக்கின்றார். மேலும் அந்த நாடகத்திலே நடிகர்களாகவும் அவரே இருந்தார். மேலும் அந்த நாடகத்தை பார்க்கின்ற பார்வையாளர்களாகவும் அவரே இருந்தார். இதுதான் மிஞ்சும் அதிசயம். இந்த உபனிஷத் சொல்ல வர்ற விஷயமே இதுதான். இங்க மிஞ்சும் அதிசயம், மிஞ்சும் அதிசயம் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப இந்த உலகத்துல மனிதர்களால் படைக்கப்பட்ட இந்த தாஜ்மஹாலோ, இல்ல பைசா நகர சாய் கோபுரமோ, இல்ல எகிப்தில இருக்கக்கூடிய பிரமிடுகளோ ஒரு உலக அதிசயங்களா பார்க்க முடியாது. ஏனென்றால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தை படைத்து, இந்த பிரபஞ்சத்திலே கோடானு கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கி, அதிலே பூமி என்ற ஒரு பந்திலே பல்வேறு ஜீவராசிகளும் படைக்கப்பட்டு, அந்த ஜீவராசிகளுக்குள்ளே தானே அறிவாக உட்புகுந்து அனைத்து விஷயங்களையும் படைத்து தானே அனுபவித்து தானே அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக பரமன் இருக்கின்றான். அவனுடைய படைப்பு விசித்திரமானது அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அப்ப இங்க இறைவன் எப்படி வருகிறார் என்றால், தன்னையே அனைத்துமாக காட்சிப்படுத்துகிறார் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது. அது எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகம் இதம் சர்வம் அஸ்மி, நான் தான் இவைகள் அனைத்துமாக இருக்கிறேன் அப்படின்னு இறைவனே சொல்கிறார். அவரால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த பிரபஞ்சம் என்ற பல்வேறு காரியங்களில் இந்த பிரபஞ்சம் நானே இயற்கையாகவே முழு காரியங்களும் இந்த இறுதி காரணத்தின் உட்பொருளால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாம்
நான் தான் என்று இறைவன் பறைசாற்றுகின்றார். களிமண்ணும் நான் தான், எல்லா பானைகளும் நான் தான், மரமும் நான் தான், எல்லா மேசைகளும் நான் தான். அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? இங்க படைப்புல இறைவனை பிரிக்க முடியாது. எல்லாமாக அவனே இருக்கின்றான். எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கின்றான். அந்த படைப்பின் ஒவ்வொரு அம்சங்களையும் கவனிக்கும் போது அதை படைத்த தனித்தனி படைப்பாளி. இப்ப பானைகளை வடிவமைத்த குயவன் இருக்கலாம், மரத்தினால் செய்யப்பட்ட மேசைகள் நாற்காலிகள் செய்யப்பட்ட தச்சன் இருக்கலாம். ஆனால் அந்த தச்சனுடைய திறமையினாலே அந்த மேசையும் நாற்காலியும் உண்டானதா, அல்லது குயவனுடைய திறமையிலே மட்பாண்டங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் உண்டானதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. அதற்கு பின்னாடி, அந்த குயவனுக்கும் பின்னாடி, அந்த தச்சனுக்கும் பின்னாடி தானே இருக்கின்றான். தானே இருந்து கொண்டு அந்த தச்சனாகவும் குயவனாகவும் மாறி, அந்த தச்சன் மூலமாகவும் குயவன் மூலமாகவும் படைக்கப்பட்ட பொருள்களும் தானாகவே உண்டாக்குகின்றான். அப்ப இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்று இந்த சாஸ்திரம் சொல்ல வருகிறது. இதுதான் இங்கு உண்மையும் கூட. இது மிக மிக சுவாரஸ்யமானது என்று சொல்கிறார் இந்த மகரிஷி. ஒரு காரணத்தால் வெளிப்படும் ஒவ்வொரு காரியமும் அந்த காரணமே அப்படின்னு சொல்றார் இந்த மகரிஷி. அந்த அடிப்படையில காரணம் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறது. நான் தான் இவைகள் அனைத்தும் என்று அங்கீகரிக்கிறது என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப காரணம் காரியத்தில் மறைந்துள்ளது. உண்மையில் அது மட்டுமே உள்ளது. அது பிரபஞ்சத்தை உருவாக்கும் செயல்முறை தொடர்பாக இந்த உபநிடதம் நம் முன்னால் வைக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நம்மை நாம் அவனிடமிருந்து பிரித்து வைத்துக் கொண்டோம். ஏன் அவ்வாறு பிரித்து வைத்துக் கொண்டோம் என்றால், நம்மிடத்திலே வெளிப்பட்ட மனம் என்ற ஒரு விஷயம் பரிணாம வளர்ச்சியின் மிக உயரிய விஷயமாக இருந்தாலும், அது பகுத்தறியும் தன்மையை கொண்ட ஒரு பிரத்யேக தன்மையை அடைந்த காரணத்தினாலே மனிதன் அதை தானே படைத்தேன் என்பதாக தன்னுடைய அகங்காரமாக அதை மாற்றிக்கொண்டான். அப்படி மாற்றிக்கொண்டதனுடைய விளைவு தான் இங்க என்ன நடந்தது அப்படின்னா, இருமைகள் உண்டாகிவிட்டது. அந்த இருமைகளின் காரணமாக இவன் தன்னுடைய விவேகத்தை இழந்து இது போன்ற வீணான சில காரியங்களை செய்து மன உளைச்சலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றான் என்றுதான் இங்க இந்த உபனிஷத் ரிஷி நமக்கு புரிய வைக்கின்றான். அப்ப இங்க இந்த 2வது அத்தியாயத்திலே இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது, இங்க படைப்பின் முக்கிய அம்சமாக நம்ம மனித படைப்பை எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஏன்னா நம்ம மனிதர்களாக இருந்து கொண்டு இந்த பாடங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் மனிதர்களுடைய விஷயத்திலே நம்ம உயிரின் பயணம் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த நூல்ல பார்க்கிறோம். அப்ப இங்க புற அதிசயங்கள் அனைத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு அதிசயமாக நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மனித உயிர் உருவாதலை பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மனித உயிர் எப்படி உருவாகின்றது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அதுவும் இந்த உபனிஷத்தினுடைய அதிசயங்களில் ஒன்றாக மிஞ்சும் அதிசயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்போ இப்ப மனிதனாகிய நாம், உடல், உயிர், அந்த உயிருங்கும் போது இங்க என்னென்ன புரிஞ்சுக்கணும்? மனம், பிராணன், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இங்க உயிர். உயிருங்கும் போது உயிரை தனித்துவம் படுத்தக்கூடாது. நம்ம பாடத்திட்டத்துல ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துடணும். உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனசும் இருக்குது, பிராணனும் இருக்கு. அப்புறம் இந்த உயிர் இயங்குவதற்கான அடித்தளமான ஆன்மா இருக்கிறது. இப்ப இந்த உயிர் எதன் வழியாக இயங்குது, எந்த ஊடகத்தை கொண்டு இயங்குது அப்படின்னு பார்த்தா, உடல்ங்கிற ஒரு ஊடகத்தை கொண்டுதான் இயங்குது. இந்த உடல் மூலமா தான் இது எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னா இந்த உயிர் சூட்சமம், இந்த உடல் ஸ்தூலம். அப்போ அதான் நம்ம ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்கள்ல தெளிவா பார்த்தோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மனசு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கண்ணுக்கு தெரிய ஒரு பொருள் மூலமா தான் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பல ஓமானங்கள் மூலமா ஏற்கனவே பார்த்த வகையில, இப்ப இந்த உடல், உயிர், மனம், பிராணன் அப்படின்னு எது எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே இயங்குகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கும்போது, இப்போ இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இங்கு மனிதன் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதனுடைய உடல் நிலையில் இருக்கின்ற மாற்றங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அப்ப இதெல்லாம் என்ன காரணத்தினால விளைந்தது என்று நம்ம இன்னொரு பரிமாணத்துல நம்ம யோசனை செய்து பார்த்தா,
இப்ப ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய உடல் எடுப்பதற்கு அடித்தளமாக அதனுடைய மனசே அங்க காரணமாக இருந்தது என்று நம்ம பார்த்தோம். கடந்த பாடத்திட்டங்கள்ல அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை என்று பார்த்தோம். அப்ப உயிரினம் ஒரு வடிவத்துல வருவதற்கு முன்னாடி, அதாவது உடல் எடுப்பதற்கு முன்னாடி, அந்த உயிரானது தான் சுமந்து வருகின்ற மனோபாவம் இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்குதோ, அதன் அடிப்படையிலே தான் அது உடலையும் தேர்ந்தெடுக்கும். மனித உடலை தேர்ந்தெடுக்கலாம், மிருக உடலை தேர்ந்தெடுக்கலாம், பறவை உடலை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி பல்வேறு உடல் அமைப்புகளிலே அந்த உடல் வந்து விட்ட பிறகு, இப்ப மனிதன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இப்ப பேசும்போது கூட, மனிதர்களும் பலரும் பலவிதமாக இருக்கின்றார்கள். பலரும் பலவிதமான வாழ்க்கை வாழுகின்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குண அதிசயங்கள், மனோபாவங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த வேற்றுமைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது எதன் அடிப்படையிலே நிகழ்கிறது? இதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராயும் போது, இந்த உபனிஷத் ரொம்ப அருமையா அதற்கான விளக்கங்களையும் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, அது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ண பதிவுகளைத்தான் நம்ம முற்பிறவியினுடைய பதிவுகளாக பார்க்கிறோம். சம்ஸ்காரம், வாசனைகள் என்று சொல்கிறோம். அந்த பதிவுகள் தான் நம்ம சஞ்சித கர்மா என்ற வினை பயல்களாகவும் கொண்டு போய் சேகரித்து வைத்திருக்கிறோம். அந்த சேகரிப்பின் அடிப்படையிலே தான் நாம் இந்த பிறவியிலே இந்த உடலிலே கொண்டு வருகின்ற நிலைப்பாட்டை பிராரப்த கர்மா என்றும் நாம் நடைமுறையிலே பெயர் வைத்திருக்கிறோம். அப்ப அந்த பிராரப்த கர்மாவின் அடிப்படையிலே தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்ம கடந்த பாடத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய படமும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. அந்த படம் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஏற்கனவே எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற படம். அதுல நம்ம எந்த ஒரு இடையூறும் செய்ய முடியாது. அந்த படத்துல இருக்கிற சீன்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது அந்த படம். பின்னாடி என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதின்படி அந்த வாழ்க்கை ஓடும். அப்படித்தான் அவர்கள் வாழ்வார்கள். அப்ப அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே இது போன்ற ஆன்மவியல் பாடங்களை படிக்கின்ற நம்மை போன்றவர்கள் ஏன் இங்கு வந்திருக்கிறோம்? மற்றவர்கள் எல்லாம் ஏன் அங்கங்கே சுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கிளப்பில் இருக்கின்றார்கள், டாஸ்மாக் கடையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு மனிதர்களிலே இவ்வளவு மாறுபாடுகள் ஏன் என்று பார்த்தா, இதுதான் படம். இந்த திரைப்படம் யார் யாருக்கு என்ன சீன் கொடுத்துருக்கோ அந்த சீனுக்குள்ள அவங்க வர வேண்டியதுதான். இப்ப நமக்கு இந்த சீன் கொடுத்துருக்கு. ஆன்மவியல் பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிற சீன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை படித்து நாம பெரிய ஆள் ஆகிற மாதிரியோ அல்லது அவங்க இதெல்லாம் படிக்காம கீழ்நிலைக்கு போகிற மாதிரியோ நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க உண்மை என்னன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்க இதை படித்தவன் புத்திசாலி, இதை படிக்காதவன் முட்டாள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க கிடையாது. இங்கு இந்த வேத சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருமைகள் கிடையாது. இங்க எல்லாம் ஒன்றே. ஏன்னா இந்த இறை இயக்கத்துல, இந்த திரைப்படத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கேரக்டர் அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ ஒரு படத்துல வில்லன் கேரக்டரை வில்லன் செய்வான், கதாநாயகனுடைய கேரக்டரை கதாநாயகன் செய்வான். இப்ப நாம பார்க்கும்போது நமக்கு கதாநாயகனை பிடிக்கும், வில்லனை பிடிக்காது. ஆனா உண்மையிலேயே அந்த படத்துலதான் அப்படி வில்லனா நடிக்கிறான். ஆனா நடைமுறையில் அவன் அந்த திரைப்படத்துல நடிச்சு முடிச்சுட்டு இயல்பு வாழ்க்கைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வில்லன் ரொம்ப நல்லவனா இருந்து 4 பேருக்கு நல்ல உபகாரங்கள் செய்யலாம் இல்லையா? அந்த கதாநாயகன் நீங்க படத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹீரோயிசம் பண்ணி 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சுட்டு அவன் நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப மோசமானவனா ரவுடியா இருக்கலாம் இல்லையா? இது நமக்கு எப்படி தெரியும்? நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கதாநாயகனா வர்றவன் நல்லவனாவே நடிக்கிறதுனால அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். திரைப்படத்துல வில்லனா வர்றவன் வில்லனாவே நம்ம பார்த்ததுனால அவன் உண்மையிலேயே ரொம்ப வில்லம் போல் இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் திரைப்படம் செய்யற ஒரு மாய விளையாட்டு தானே. அப்ப இந்த மாய விளையாட்டை கடந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னா இதுக்கு அப்பாற்பட்டு அவருடைய உண்மை வாழ்க்கைய நம்ம நேரடியா போய் பார்க்கும்போது தானே அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது தெரியும். அது தெரியாம வெறும் இந்த மாய படத்தை, மாய பிம்பத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? அது ஒரு அறியாமை அல்லவா? அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்ப இந்த உலகம் என்ற ஒரு திரைப்படத்திலே எத்தனையோ விதவிதமான காட்சிகள் வரலாம். அதுல கும்பாபிஷேகம் நடப்பது போல சில காட்சிகள் வரலாம், குண்டு வெடிப்பது போல சில காட்சிகள் வரலாம். இப்ப குண்டு வைக்கின்றவன்லாம் குற்றவாளிகள், கும்பாபிஷேகம் செய்கின்றவன்லாம் நல்லவன் என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா அதனுடைய பின்னாடி யார் இருக்கிறான்னு நம்ம பார்க்க மறந்து விடுகிறோம். அப்ப ஏன் அங்கு குண்டு வெடிக்கப்படுகிறது, இங்க ஏன் கும்பாபிஷேகம் நடக்கிறது என்பதை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா அந்த காட்சிகளின் பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கிறார்.
அந்த டைரக்டர் தான் அதை தீர்மானம் பண்றார். அப்ப அவர் தான் அதை முடிவு செய்து அப்படிப்பட்ட காட்சிகளை வடிவமைக்கின்றார். அப்ப அந்த நிகழ்வு ஏன் நிகழ்கின்றது என்ற காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் காரியத்தை மட்டும் பார்த்துவிட்டு பேசுகின்றோம். இதை இந்த உபனிஷதம் மறுக்கின்றது. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு நாம் தீர்மானிப்பது என்பது நம்முடைய மனோபாவம் சார்ந்தது. அதனால் நாம் இவரை நல்லவன் இவனை கெட்டவன் என்று தீர்மானிக்கின்றோம். நாம் பார்க்கின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு அவ்வாறு ஒரு முடிவு செய்கின்றோம். ஆனால் இந்த பார்வைக்கு பின்னாலே, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்துக்கு கர்த்தா இறைவன் என்பதை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது நாம் இந்த உலக விஷயங்களை வெறும் சாட்சியாக வேடிக்கை பார்ப்போம். இங்கு இது உயர்ந்தது தாழ்ந்தது, இவன் சரியில்லாதவன் அவன் நல்லவன் என்றெல்லாம் இங்கு அந்த வேதமைகளை நீக்கி விடுவோம். ஏன்னா நமக்கு இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்திட்டத்துல உண்மைத்தன்மை நமக்கு புரிஞ்சு போயிட்டதுனால இங்க நல்ல சீனும் கெட்ட சீனும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஏன்னா இங்க எதனால நல்லது நடக்குது எதனால கெட்டது நடக்குது அப்படின்னு சராசரி மனிதனுக்கு தான் அது பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா நமக்கு இது ஒரு திரைப்படம்னு தெரிஞ்சு போனதுனால இந்த சீன்ஸை நம்ம எதுக்காக போய் அழட்டிக்கணும்? அந்த சீன் அப்படித்தான் எடுத்திருக்கு அந்த படம், அது அப்படித்தான் ஓடும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு போறதுதான் இங்க ஞானம். அதுதான் இங்க ஞானிகளுடைய நிலைப்பாடு. இந்த புரிதல் தான் இங்க வரணும் அப்படின்னு இந்த மகரிஷி நமக்கு சொல்றார். அப்ப அதைதான் நாமளும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க பிறவி எடுத்து வந்துட்டோம், உடம்பு எடுத்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு எடுத்து வர்றதுக்கு நம்ம எத்தனை பரிமாணங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை உடல் எடுத்து மாறி மாறி வந்திருக்கிறோம். புல்லா புழுவா மிருகமா பறவையா பாம்பா அப்படின்ட்டு பல்வேறு பிறவிகளை நம்ம எடுத்துதான் மனித உடலுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப மனித உடலுக்குள்ள இந்த பகுத்தறிவு பரிமாணத்தின் மூலமா இது போன்ற பாடத்திட்டங்களை எல்லாம் படித்து விசாரணை செய்து பார்க்கின்ற பொழுது அடைந்த ஒரு விவேகம் இருக்கு இல்லையா, அந்த விவேகத்தின் வாயிலாகத்தான் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, இங்க ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குது, திரைப்படம் இருக்குது, அந்த படம் ஓடுது, அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது, அது அப்படியே ஓடட்டும், அவர் அப்படித்தான் இருப்பார், இவர் இப்படித்தான் இருப்பார், இவர்களை மாற்றுவதற்கு நாம் வரவில்லை, நாம் நம்மை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அதே திரைப்படம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெனிஃபிட்னு சொல்லி நம்ம அதுல என்ஜாய் பண்ணிட்டு ஆனந்தமா போறதை விட்டுட்டு இங்க நம்ம மற்ற விஷயங்களுக்குள்ள போய் மூக்க நுழைச்சோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்காலத்துல சந்திக்க வேண்டிய வரும் என்றுதான் நீங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்தின் மூலமா ஒரு புரிதலுக்கு வரும்போது நாம என்ன பண்றோம்னா, இந்த பாடத்திட்டம் இப்படித்தான் இருக்கிறது, இப்படித்தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றதுங்கிற புரிதல்ல நம்ம பெரும்பாலான விஷயங்கள்ல சாட்சியாக அப்படியே பார்க்க ஆரம்பித்து விடுவோம், அப்படியே பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்ப அதையும் மீறி நமக்கு சில இடையூறுகள் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய பூர்வ சம்ஸ்காரம் வாசனைகள் வெளிப்படுது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சறுக்கணும் போதுதான் சில சங்கடங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. அது ஏன் அந்த சங்கடங்கள் நமக்கு உண்டாகுது, இவ்வளவு ஞானம் வந்த பிறகு கூட அந்த சங்கடங்களை நாம் ஏன் சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதன் மூலமாகவும் சில பாடங்களை நமக்கு அது இயற்கை கத்துக் கொடுக்குதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அதை நம்ம விருப்பு வெறுப்பினால அணுகக்கூடாது. அங்க நமக்கு இதனால ஒரு பாடம் கிடைச்சிருக்குங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தான் இங்க மகான்கள் நமக்கு சொல்ல வர்ற முக்கிய விஷயமாகவும் பார்க்கிறோம். அப்ப இப்போ இந்த 2வது அத்தியாயத்துல இப்ப இந்த உயிரின் பயணம் தான் இங்க வாழ்க்கை என்பதாக பார்க்கப்படுது. அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா பழைய உடலை விட்டு விடுவதை மரணம் என்று சொல்கிறது. ஒரு உயிர் ஒரு உடல் எடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த உடலிலே பல்வேறு அனுபவங்களை அடைந்து விட்டு அந்த உடலை விட்டு விடுகின்ற பொழுது மரணம் என்ற ஒரு சம்பவம் நடக்குது. அந்த மரணம் உண்மையிலேயே எதற்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உடலுக்கு தான் அந்த மரணம் நடக்குதே தவிர அந்த உயிருக்கு மரணம் நடப்பது கிடையாது. ஏன்னா அந்த உயிர் அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது, அடுத்த உடலுக்கு தயாராயிடுது. அந்த புதிய உடலை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு உயிரின் பயணத்துல அந்த உயிரானது தன் உடலை விட்டு விடுவது மரணம், ஒரு புதிய உடலை ஏற்றுக்கொள்வது பிறப்பு என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த உடல் என்பது தாயிடமிருந்து கிடைக்கின்றது. அப்ப இந்த உடல் தாயிடமிருந்து கிடைத்தா உயிர் எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கும்போது உயிர் தந்தையின் வழியாகத்தான் வருகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த உயிரானது தந்தையின் வழியாக எப்படி வருகிறது என்று பார்த்தா தந்தையினுடைய உயிர் அணு என்ற விந்துவை பற்றி பேசுது இந்த சாஸ்திரம். தந்தையினுடைய விந்துவிலிருந்து தான் அந்த உயிரணு உற்பத்தியாகி தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து உடலை எடுக்கிறது.
அப்போ இந்த உடலும் அந்த உயிரும் சேருகின்ற அந்த சேர்க்கை நடந்த பிறகுதான் அங்கு இறைவன் உணர்வாக உட்புகுகின்றான். அதன் பிறகுதான் அந்த உடலை இயங்க வைக்கின்றான் என்று இந்த உபனிஷத்து நமக்கு சொல்ல வர்ற விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உயிரின் பயணத்தை பற்றிய ஒரு ஆழமான கருத்தை இந்த 2வது அத்தியாயம் பேசுது. அதுல கருத்தரித்தல், அதாவது முதல்ல எப்படி தாய் கருத்தரிக்கிறா, அந்த தாயை கருத்தரிப்பதற்கு ஒரு உயிரணு எப்படி பிறக்குது, அதனுடைய முதல் பிறப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த உபனிஷத்து பேசுது. இந்த உபனிஷத்து முக்கியமாக தகுதியானவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல கர்ப்பிணி பெண்கள் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுது. இந்த உபனிஷத்து இந்த நிலையில இந்த 2வது அத்தியாயத்தை பேசும்போது அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு பொது சபையிலேயே பேசுவார்கள். இப்ப இன்றைய காலம் மாதிரி கிடையாது. இப்ப இன்னைக்குதான் நம்ம செக்ஸ் கல்வி அப்படிங்கறத பெருசா பேசிட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் இது மாதிரி விஷயங்களை அரசவையிலேயே சபையிலேயே பேசுவார்கள். அந்த சபையில ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சரிசமமாக நடத்தப்பட்டார்கள். இங்க பெண் சமைப்பதற்கு மட்டும்தான் வீட்டுல வேலைக்காரியாட்டு இருக்கணும், ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல இருவருமே சமமாகத்தான் இருந்தார்கள். இருவருமே அவரவர்களால் முடிந்த உடல் உழைப்புகளை செய்தார்கள். ஆனா இன்றைய மாதிரி தொழிலெல்லாம் அந்த காலத்துல இல்ல. இப்பதான் நம்ம நிறைய மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ள நிறைய இந்த மாதிரி உத்தியோகங்கள் எல்லாம் பாக்குறோம். அன்றைக்கு இப்படிப்பட்ட உத்தியோகங்கள்லாம் இல்ல. விவசாயம், நெசவு இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறனால ஆண் பெண் இருபாலருமே வேலைகள் செய்தார்கள். அங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அப்போ இருவருமே சமமாக மதிக்கப்பட்டார்கள். அது மாதிரி அரசவையிலும் பெண்கள் அரசாண்டார்கள். பெண்களும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தார்கள். அந்த நிலையில இப்ப இந்த உபனிஷத் சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் வெளியேற வேண்டும் என்று அந்த சபையிலே இங்கு சொல்லப்படுது. இந்த உபனிஷத்து ரிஷி இந்த உபனிஷத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொது சபையிலே பேசும்போது இந்த சபைக்குள்ள இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தயவு செய்து வெளியேறிவிட வேண்டும் என்று கட்டளை கிடைக்கிறார். அந்த அடிப்படையில இப்ப இந்த முதல் மந்திரம் அமைகிறது. அந்த முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரம், ஓம் புருஷே ஹவா அயமாதிதோ கர்ப்போ பவதி யதேதத் ரேதஹ ததேதத் சர்வேபியோ அங்கே யஸ்தேஜஹ சம்பூதம் ஆத்மங்கேவாத்மானம் பிபர்த்தி தத்யதா பிரியாம் சிஞ்சதி அத்தை தனஞ்சனயதி ததஸ்ய பிரதமம் ஜன்மஹ. இங்க பிரதம ஜன்மஹான்னா முதல் பிறப்பு, முதல் பிறப்பை பற்றி இந்த இதுல பேசுது. மனிதன் ஆரம்பத்திலே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்திலே பிறக்கும் போது ஆணிடம் விந்துவாக இருக்கின்றான் என்று இந்த உபனிஷத் சொல்லுது. விந்து என்பது எல்லா உறுப்புகளின் ஆற்றலும் திரண்ட ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் என்று பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய ஆற்றல், ஒரு மகா சக்தி என்று பார்க்கப்படுகிறது. ஒரு ஆண் இவ்வாறு தன்னில் தன்னை தாங்குகின்றான். பிறகு அந்த விந்துவை எப்போது பெண்ணின் கர்ப்பத்தில் விடுகின்றானோ அப்போது மீண்டும் தன்னையே குழந்தையாக பிறப்பித்துக் கொள்கிறான். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவன் தன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விந்து நிலையிலே அவனுடைய முதல் பிறப்பு தொடங்கப்பட்டு விட்டது. அடுத்தது தாயினுடைய கர்ப்பத்திலே அவன் வளரும் போது அவனுடைய 2வது பிறப்பு தொடங்கப்பட்டு விட்டது. தாயின் கர்ப்பத்திலிருந்து அவன் வெளியே தனக்கு என்று ஒரு உடலை உண்டாக்கி கொண்டு வாழுகின்ற அந்த 3வது நிலையில அவனுடைய 3வது பிறப்பு உண்டாகிவிட்டது என்று இங்க சொல்ல வரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறோம். அப்ப இங்க இந்த அத்தியாயத்துல இந்த முதல் மந்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப டீப்பாவே பேசுது. உடல் உறவு, கருத்தரித்தல் போன்ற பல்வேறு கருத்துக்களை ரொம்ப டீப்பா பேசுது. நாம அதை இங்க பேச வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இதுல இருந்து சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் கர்ப்பிணிகளை வெளியேற வேண்டும் என்று இந்த சபையிலே சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நிறைய விஷயங்களை இங்க வெளிப்படையாக பேசும்போது குழந்தை பெறக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு விதமான கலக்கத்தை உண்டு பண்ணலாம் என்பதனால அவர்களை வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய சில விவாதங்கள், அதாவது கருத்தரிக்கும் போது அந்த கருவினுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆற்றல், அது உடல் எடுக்கின்ற ஒவ்வொரு வாரம், இந்த வாரத்துல அது என்ன நிலையில இருக்கு, 2வது வாரம் 3வது வாரம் என்று கரு சிறிது சிறிதாக வளருகின்ற அந்த வளர்ச்சி,
இது போன்ற நிறைய விஷயங்களை இந்த உபனிஷத்து வந்து கலந்துரையாடுது. நிறைய ரிஷிகளோடவும் மகான்களோடவும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்தே இதை கலந்துரையாடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படை விஷயங்களை அவர்கள் ரொம்ப ஆழமாக கலந்துரையாடுகின்ற நிலையிலே அங்கு கர்ப்பிணி பெண்கள் வேண்டாம் என்பதாக எதிர்பார்க்கின்றார்கள் என்றுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில பண்டைய சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு சிறந்த ஆரோக்கியமான சமுதாயமாக விளங்கியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கு உடல் உறவு, கருத்தறுத்தல் போன்றவைகள் கூட சபையில் விவாதிக்கப்பட்டன. ஏனென்றால் ஒரு சபையில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை விவாதிக்க முடியுமானால் அங்கு ஆணும் பெண்ணும் சமமாக இருந்தால் தான் விவாதிக்க முடியும். மேலும் அந்த காலங்களில் உடல் உறவு என்பது வாரிசுகளை உருவாக்கும் முகமாகவே பார்க்கப்பட்டது. ஒரு ஆண் பெண் சேருகின்ற உடல் உறவு விஷயத்திலே அந்த காலத்திலே வாரிசுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்திலே மக்கள் தொகை மிக மிக குறைவு. அதனால அரசர்களுக்கு போர் செய்வதற்கான போர் வீரர்கள் அதிகமாக தேவைப்பட்டது. தன்னுடைய நாட்டிலே வந்து அதிக வீரர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எதிரி நாடு நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய வீரர்கள் நம் நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசர்கள் முதல் கொண்டு எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். அதனால மக்கள் தொகையை பெருக்குவதற்காகவே வாரிசுகளை உருவாக்கும் முகமாகவே உடலுறவு என்பது அந்த காலத்திலே முக்கிய பங்கு வகித்தது. அதனால எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அந்த காலத்திலே உணவுக்கு பஞ்சம் கிடையாது. ஏனென்றால் விவசாயமும் செழித்து வளர்ந்தது. இந்த மாதிரி அன்றைய காலங்கள் நடைமுறையில் பார்க்கப்பட்டது என்றுதான் இந்த உபனிஷத் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, தம் ஸ்திரியா ஆத்மபூயம் கச்சதி யதா ஸ்வமங்கம் ததா தஸ்மாதேனாம்ன ஹினஸ்தி சாஸ்யைத்தம் ஆத்மானமத்ரகதம் பாவயதி. இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் அந்த விந்துவை பத்தி தான் பேசுது. உடலுக்கு சொந்தமான ஒரு உறுப்பு போலவே, அதாவது தாய் வந்து என்ன பண்றா, தன்னுடைய உடலுக்கு சொந்தமான ஒரு உறுப்பு அது மாதிரியே அந்த ஆணிடமிருந்து வெளிப்பட்ட விந்துவை தன்னுள்ளே வைத்து பாதுகாக்கின்றாள் என்று சொல்லுது. மேலும் அந்த விந்து அணுவை அவள் தன்னுள்ளே வைத்து பாதுகாக்கின்ற அந்த நிலையிலே அந்த விந்து அணுவானது அவளை துன்புறுத்தவில்லை என்று சொல்லுது. மேலும் விந்துவாக தன்னில் புகுந்த அந்த உயிரை அவள் கருப்பையில் தாங்குகிறாள் என்று இந்த மந்திரம் வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டுது. ஏன் இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு வாரிசு உருவாக வேண்டும். அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை பெறுகிறார்கள் என்றால் அந்த குழந்தை வந்து அவர்களுக்கு வாரிசு. அப்ப அந்த வாரிசுங்கிறது எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தா, மனித சமுதாயம் வளர வேண்டும். அது நிறைய ஜெனரேஷன் வந்து உருவாகி கொண்டே வரணும். நிறைய மனிதர்கள் தோன்றினால்தான் இந்த சமுதாயம் சீரடையும், நாடு சுபிட்சமாக இருக்கும், விவசாயம் பெருக்க முடியும், பல்வேறு அறிவியல் வளர்ச்சிகளை காண முடியும் என்று அன்றைய முன்னோர்கள் ஏற்படுத்திய முறையிலே தான் மக்கள் தொகையை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே யார் எவ்வளவு வேணா குழந்தை பெற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. உண்மையிலேயே அந்த காலத்துல வந்து பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமா 10 குழந்தை 16 குழந்தைகள் பெற்றார்கள். அன்றைய காலங்களிலே ஒரு தாய் சாதாரணமாக 10 16 குழந்தைகள் பெற்ற தாய்கள் எல்லாம் இருந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு குழந்தை பெறுவதே பெரும்பாடா இருக்குது இன்றைய தாய்மார்களுக்கு. அன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு தாய் 16 குழந்தை 10 குழந்தை பெற முடியும்னா அந்த தாய் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருப்பா, அந்த தந்தை எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருப்பான் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம எடுத்து இங்க ஆராய்ந்து பார்க்கிறோம், இந்த உபநிஷத்துக்கள்லாம் ஏன் இன்றும் நடைமுறையில் நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாமெல்லாம். இந்த மாதிரி வாழ்ந்த நம்முடைய சமுதாயம் சீர்கேட்டை அடைந்து இன்று ஒரு குழந்தை பெறுவதே பெரும் பாடாக இருக்கிறது. நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது 2க்கு மேல் வேண்டாம் அப்படின்லாம் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். 2 குழந்தைகளுக்கு மேல பெக்காதீங்க அப்படின்ட்டு. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சின்ன பையனா இருக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா நம்ம கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்றைக்கு நாம் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. நாம் ஒருவர் நம்ம குழந்தைய ஒண்ணு போதுங்கிற மாதிரி ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கணவன் மனைவி உறவே அப்படிதான் ஆயிடுது. இன்னைக்கு பெரும்பாலான கணவன் மனைவி உறவே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜே எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரா பிரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே டிவோர்ஸ் கேஸ், இல்லைன்னா இல்லீகல் சைல்டு பர்த்
மாதிரி இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து போயிடுச்சு. நம்ம நடைமுறையில இதெல்லாம் நிறைய பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க மீண்டும் மீண்டும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி முறையில் ஏற்பட்ட களங்கம்னு தான் நம்ம சொல்லணும். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்ம பாரத தேசத்துல புகுத்தப்பட்ட கல்வியில மனிதன் எப்படி வேணாலும் வாழ முடியுங்கிற மாதிரி நடைமுறைகளை கொண்டு வந்து திணிச்சு பணம்ங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு சீர்கேடுகளை நம்ம பார்க்க முடியுது. அது வெளிநாட்டினருடைய கலாச்சாரங்களை நம்ம வந்து இன்றைக்கு இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையில வந்ததுனால ரொம்ப லகுவாகவும் அதை பார்த்து பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சு போச்சு. இப்ப நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது புற விஷயங்களை உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம எல்லாம் வெளியே போய் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா டிவியும் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த காலத்துல எல்லாம். அப்ப நாம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா திரைப்படம் பார்த்தா தான் அந்த திரைப்படத்தின் மூலமா நம்ம வெளிநாடுகளை வெளியூர்லாம் பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா பார்ப்போம். அந்த காலத்துல நான் சின்ன குழந்தையில உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் படத்தை பார்த்தேன் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிற அந்த ஊரெல்லாம் பார்த்து அப்படியே பிரமித்து பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற காலத்துல, ஓ இப்படி எல்லாம் நாடு இருக்கா, இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு இவங்க எல்லாம் வாழ்றாங்களா, நாம தான் இப்படி கிராமத்துல இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நாம எல்லாம் அந்த காலத்துல அப்படி ஆச்சரியமா பார்த்தோம். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு 10 நிமிஷத்துல கிளம்பிடுறாங்க வெளிநாட்டுக்கு. அப்புறம் மறுநாள் காலையில போன் பண்ணி நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் கேட்டா நான் கனடாவில் இருக்கேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து உலகம் சுருங்கிடுச்சு. ரொம்ப எல்லாரும் யதார்த்தமா எல்லா நாடுகளுக்கும் போய் வர அளவுக்கு நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில முன்னேறி இருக்கிறோம். விமான சேவை அதிகமாக்கப்பட்டிருக்கு. மக்கள் தொகையும் அதிகமாயிடுச்சு. எவ்வளவோ முன்னேற்றங்கள், நவீன வளர்ச்சி நம்ம சந்திச்சாலும், அது நமக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தாலும் அதுல நிறைய தீங்குகளையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப அதனால நம்ம வாழ்க்கை முறையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னா, நம்முடைய சந்தோஷத்தை பறிச்சிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கை முறையில நம்ம வந்து நிறைய பொருளாதாரத்தை தேடிதான் ஓடுறோமே தவிர, உண்மையான உறவு, அந்த சந்தோஷம் எல்லாம் நீங்க இந்த காலத்துல பார்க்கவே முடியல பாருங்களேன். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பிராமண குடும்பத்துல ஒரு அக்ரஹாரம் எல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, அப்படி முன்னாடி ஒரு முற்றம், ஒரு திண்ணை இருக்கும். அங்க வந்து எல்லாம் சாயந்தர நேரத்துல உட்காந்து பேசுவாங்க. வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு கூட்டு குடும்பம். எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த காலம். இது நம்ம அக்ரஹாரத்துல மட்டும் இல்லாம மற்ற சமுதாயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அவர்களும் அது மாதிரிதான் எல்லாரும் கூட்டு குடும்பம். எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்தாங்க. அப்ப எல்லா வாழ்க்கை முறையும் பாத்தீங்கன்னா பெரிய வீடு, அந்த வீட்டுல ஒரு முற்றம். இப்ப கூட சில அக்ரஹாரம் எல்லாம் நான் சமீபத்துல போய் பார்த்தோம். ஒரு வீட்டுக்குள்ள போனா அடுத்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான வழியும் வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போலாம். அப்ப 2 பேருமே வேற வேறையா இல்ல. அவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல நிறைய இருந்திருக்குது. இப்பெல்லாம் அப்படி இல்ல. நம்ம வீட்டு முன்னாடியே திண்ணையில எவனும் உட்காரக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம திண்ணையே கட்டுறது கிடையாது. அந்த அளவுக்கு நாம மனநிலை வந்து மாறிட்டோம். அதுக்கு தான் நானு மெயினா சொல்றது என்னன்னா, அந்த எஜுகேஷன் ஃபெயிலியர்ன்னு சொல்றேன். ஏன்னா இது மாதிரி கல்விகள் நம்ம உள்ள வாங்குனா, எல்லோரும் நாம் ஒருவர் தான் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க வேற்றுமைகள் இல்லாம எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம். நம்ம கிட்ட இல்லைன்னாலும் இன்னொருத்தர் கொடுத்து உதவுவோம். அதாவது இப்போ நாம கொஞ்சம் வசதியா இருக்கிறோம், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப வறுமையில் இருக்காருன்னா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனோபாவம் உள்ள மனிதர்கள் தான் அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்க நாம கொடுக்க மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மனிதர்கள் மனம் மாறி விட்டார்கள்ங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். பிறப்பின் ரகசியத்தோட மனம் அடைந்த எவ்வளவு அவல நிலைகளையும் சுட்டி காட்டுது. இப்ப நம்ம இந்த முதல் பிறப்பை பார்த்துட்டோம். இந்த உபநிஷத்துல வந்து முதல் பிறப்புங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னா, தந்தையினுடைய விந்து அணுவிலேயே அந்த உயிர் வந்து உண்டாகி விட்டது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ யாரா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம வந்து இந்த மனித உடல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய முதல் பிறப்பு எங்க தெரியுமா நடந்தது? தந்தையினுடைய விந்துவிலேயே நம்ம முதல் பிறப்பு எடுத்துட்டோம். அந்த விந்து அணுவா நம்ம மாறினதுதான் நம்முடைய முதல் உடல். நமக்கு ஒரு உடல் வடிவம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த உடல் வடிவத்துல மூக்கு, நாக்குங்கிற புலன்கள் இல்ல. ஆனா ஒரு அணுவா நம்ம நெளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு, உயிரணுவா இருந்தோம். அது நம்முடைய முதல் பிறப்பு என்று இந்த உபநிஷத்து வந்து 2 மந்திரங்கள்ல சொல்லிடுச்சு. இப்ப 3வது மந்திரத்துல மேலும் சொல்லுது. அப்பொழுதும் இந்த மந்திரத்தை படிக்கும்போது என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் இதை படிக்க வேண்டாம் என்றுதான் எச்சரிக்கை பண்ணுது. அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ச பாவயித்ரி பாவயிதவ்யா பவதி தம் ஸ்திரீ கர்ப்பம் பிபர்த்தி சோ அக்ர ஏவ குமாரம் ஜன்மனோ அக்ரே அதிபாவயதி
ச யத் குமாரம் ஜன்மனோ அக்ரே அதி பாவயதி ஆத்மானமேவ தத் பாவயதி ஏஷாம் லோகானாம் சந்தத்யா ஏவம் சந்ததா கீமே லோகாஸ்ததஸ்ய த்விதீயம் ஜன்ம. இது இரண்டாவது பிறப்புன்னு சொல்லுது. இந்த இரண்டாவது பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரம், கருவை பாதுகாக்கின்ற பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். குழந்தை பிறக்கும் முன்பாக அதனை கருவாக பெண் தன்னிடத்திலே பாதுகாக்கின்றாள். அந்த குழந்தை பிறந்த பிறகு ஆரம்பத்திலும் அதன் பிறகும் தந்தை பாதுகாக்கின்றான். அந்த குழந்தையை தானாகவே எண்ணி தாய் பாதுகாக்கின்றாள். தந்தையும் அவ்வாறே எண்ணுகின்றான். அப்போ உயிர்களின் இந்த சந்ததி சங்கிலி தொடர்வதற்காகவே அவன் இவ்வாறு செய்கின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. மேலும் இந்த உலகம் மறு உலகம் ஆகிய உலகங்களின் தொடர்பு இவ்வாறு தான் வளர்கிறது என்று இங்கு சுட்டிக்காட்டுது. அதாவது தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையாக உருவாகிறான் இல்லையா, அது அவனுடைய இரண்டாவது பிறப்பு என்று சொல்கிறது. அந்த இரண்டாவது பிறப்பில அவன் வயிற்றில உருவாகி அந்த உருவத்திலே தான் வெளியே வருகின்றான். அந்த நிலையில் அவன் வெளியே வருகின்ற அந்த உடல் அமைப்பை பார்த்து இந்த இரண்டாவது பிறப்புல என்ன சொல்லுதுன்னா, வேத காலங்களிலே கர்ப்பிணி பெண்கள் போற்றி பாதுகாக்கப்பட்டனர். அவர்களுடைய அந்த பாதுகாப்பு எதன் அடிப்படையில இருந்தது என்றால், அவர்கள் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் சரியாக பராமரிக்கப்பட்டனர் என்பதாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா அப்படி இருந்தால்தான் அந்த தாய் தான் பெறுகின்ற குழந்தைக்கும் ஒரு நல்ல மனோ வளர்ச்சியை கொடுக்க முடியும். அந்த குழந்தையும் வம்ச விருத்தி அடைவதற்கான ஆரோக்கியமாகவும் பிறக்க முடியும் என்பதாக பார்க்கப்பட்டது. அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த பரம்பரையினுடைய சங்கிலி தொடர் அழிந்து போகாமல் அந்த வாரிசுகள் மூலமாக வாழையடி வாழையாக எப்படி அந்த வாழை மரம் கன்றை ஈன்று கொண்டே இருக்கிறதோ, அது போல சந்ததி என்ற அடிப்படையிலே மனிதர்களும் தனக்கு பிற்பாடு வாரிசுகள் மூலமாக இந்த உலகத்திலே நிறைய மனித சமுதாயத்தை வளர்த்து கொண்டார்கள் என்று இங்கு சொல்ல வருது. அப்ப இந்த அடிப்படையில் தான் அந்த காலத்துல மனிதர்கள் நிறைய குழந்தைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிகளும் ரொம்ப அருமையாக வளர்க்கப்பட்டன. அதற்கான வாழ்வியல் சூழ்நிலையும் அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது இந்த உபநிஷத்து நமக்கு இங்கு சுட்டிக்காட்டுது. அப்ப நம்ம இந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த உபநிஷத்து மூலமா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அன்றைய காலத்துல ஒரு ஆணும் பெண்ணும் வாரிசுகளை ஈன்றெடுத்து அவர்களை வளர்த்து பெரிய ஆள்களாக மாற்றும் போது கூட எந்த ஒரு சுயநலமும் இல்லை அவர்களுக்கு. ஒரு பொதுநலன் கருதி தான் அந்த குழந்தைகளை ஈன்றார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும், மேலும் தன்னுடைய ராஜ்யத்தில அரசனுக்கு காவலர்களாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். அன்றைய தாய் தந்தையர்கள் நாட்டுப்பற்றையும் சமுதாய பற்றையும் எல்லாவற்றையும் ஊட்டி வளர்த்தார்கள் என்று தான் சொல்லப்படுது. ஏன்னா அப்படி வளர்க்கப்படும் போதுதான் அவன் தன்னுடைய தாய் நாட்டின் மீது அபரிமிதமான அன்பு காட்டி தன்னுடைய தாயையும் தன்னுடைய சமுதாயத்தையும் நேசித்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். இல்ல தான் மட்டும் வாழ்ந்தா போதும், தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநல நோக்கோடு வாழுகின்ற மனித சமுதாயம் இன்றைக்கு எந்த அவல நிலையில இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அன்றைக்கு இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் அவ்வளவு நல்லவர்களாகவும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய சாதனை செய்தவர்களாகவும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதாகவும் எதிர்பார்த்தல் என்பது நமக்கு இந்த உபநிஷத்தின் வாயிலாகவே புரிய வருது. மேலும் இந்த உயிரினுடைய பயணத்துல இப்போ 2 விஷயங்களை சொல்லிடுச்சு. முதல் பிறப்பு தந்தையினுடைய விந்தணுவாகவும், இரண்டாவது பிறப்பு தாயினுடைய கர்ப்பத்திலே எடுக்கின்ற உடலாகவும் பார்க்கப்பட்டு விட்டது. மூன்றாவது மரணம் என்றே சொல்லுது. அந்த மந்திரம் 4வது மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, சோ அஸ்யாயமாத்மா புண்ணியேபியா கர்மபியா பிரதி தீயதே அத அஸ்ய அயமிதர ஆத்மா விருதகிருதையோ வயோகதः பிரைத்தி ச இத்தः பிரயன்னேவ புனர்ஜாயதே ததஸ்ய த்ருதீயம் ஜன்ம. மூன்றாவது பிறப்பு. இப்ப இந்த மூன்றாவது பிறப்பை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகில் நற்செயல்களை செய்வதற்காக மகன் நியமிக்கப்படுகின்றான். செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்து முடித்த தந்தை வயதாகி இறக்கின்றான். அவன் இந்த உடம்பிலிருந்து வெளியேறி
மீண்டும் பிறக்கின்றான். அந்த உடம்பிலிருந்து அவன் வெளியேறி மீண்டும் பிறக்கின்ற அந்த பிறப்பு தான் அவனது மூன்றாவது பிறப்பு என்பதாக இந்த உபனிஷத் இங்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க என்ன நம்ம இந்த உபனிஷத் மூலமா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, இந்த உயிரின் பயணம் அப்படிங்கிற பாதையில இப்ப இந்த உடல் எடுக்கின்ற வழிமுறைகளை நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு உயிரணு அப்படிங்கிறது தன்னுடைய ஆசாபாசங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகுது. ஆனா தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தந்தை இடத்துல தான் அது உருவாக்கப்படுது. அப்ப தந்தை இடத்துல உருவாக்கப்பட்ட அது முதல் பிறப்பு தந்தையிடமே உண்டாக்கி விட்டது. இரண்டாவது பிறப்பு தாயினுடைய கர்ப்பத்திலே உண்டாக்கி கொண்டது. அங்கு அது ஒரு உடல் எடுக்குது. கண்ணிலே பார்க்க முடியாத சூட்சும வடிவிலே ஒரு அணுவாக இருந்த அந்த உடலானது தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போய் பிண்டமாக வளருது. அப்பதான் அதுக்கு புலன்கள் எல்லாம் கிடைக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்ற 5 புலன்களும் உண்டாகி அது ஒரு உடலை கொண்டு வெளியே வருது, ஜனனம் ஆகுது. அப்ப அந்த நிலையில அங்க அவனை தந்தை என்ன சொல்றான்னா, இவன் என்னுடைய மகன் அல்லது மகள் என்று கருதுகின்றான். அப்ப இங்க மகன், மகள் அப்படிங்கிறது எப்படி உண்டாக்கப்படுகிறது என்று பார்த்தா, தந்தையே தன்னுடைய அணுவை ஒரு உருவத்தில் கொண்டு வருகின்றான் என்றுதான் இங்க உபனிஷத் சொல்லுது. அதாவது தன்னுடைய சக்தியையே அவன் பெருக்கி அதை ஒரு உருவத்திலே கொண்டு தாயை பயன்படுத்தி ஒரு உருவத்திலே கொண்டு இன்னொரு வடிவத்திலே தன்னையே பார்க்கின்றான் என்பதாகத்தான் இங்க உபனிஷத் சொல்ல வர்ற விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதனாலதான் பெரியவர்கள் அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அம்மா மாதிரியே உரிச்சு வச்சிருக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. நடைமுறையில் அப்படி சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பண்பு நலன்கள், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துருது. ஏன்னா அது அவருடைய ரத்தம் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இவன் ஏன் அப்படி இருக்கிறான்னா அவருடைய ரத்தம், அதனால அவரை மாதிரியே இருக்கான் அப்படின்னு நம்ம பேசுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவனே பிறக்கிறான், அந்த உடல் மாற்றிக்கொள்கிறான், ஆனா அவனே தான் அப்படி பிறக்கிறான் என்று இங்க சொல்லுது. அப்ப அதனால அவனை மகன் என்று மகள் என்று இங்க நம்ம சொல்றோம். அப்ப இதில் மகன் என்று தானே கூறப்பட்டுள்ளது, மகள் என்று கூறப்படவில்லையே என்ற சில சந்தேகங்கள் சில பெண்களுக்கு வரலாம். ஏன்னா இங்க உபனிஷத்து பெரும்பாலும் ஆண்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் பேசும். அப்ப ஆண்களை மையமாக வைத்துக் கொண்டு வாரிசு என்று பார்க்கும்போது மகன் என்றுதான் பார்க்குது. அப்ப மகள் என்று பார்க்கலையே, அப்ப மகள்ங்கிற விஷயத்தை கொண்டு வரவில்லையே என்று பெரும்பாலான பெண்மணிகளுக்கு, சகோதரிகளுக்கு சந்தேகம் வரலாம். அது தவறு இல்லை. ஆனா இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல நிறைய இந்த வைதிக தர்மத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கோத்திரம், வம்சம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வைத்து கொண்டார்கள். அதாவது அவரவர்கள் வாழ்ந்த ஒரு வம்சாவளி என்று சொல்லுவோம். வம்சாவளிங்கிறது எப்படின்னா, ஒரு ரிஷி பரம்பரையில வருகின்றோம். அந்த ரிஷி பரம்பரை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னா அந்த ரிஷியை சேர்ந்தவன் அர்த்தம். விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய வம்சத்துல வருகின்றவர்கள் எல்லாம் அந்த விஸ்வாமித்திர ரிஷியை வைத்துக் கொண்டு, நீங்க என்ன ரிஷி, உங்களுடைய கோத்திரம் என்னன்னு கேட்டா, விஸ்வாமித்திர மகரிஷி வம்சத்துல நாங்க வந்திருக்கிறோம், இந்த கோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, அதாவது அவரவர்கள் அந்த குருவிடத்திலே கல்வி கற்றார்கள் இல்லையா. அப்ப அந்த குரு தான் தங்களுடைய வம்சத்துக்கு தலைவர். அவர் தான், அவருடைய அடிப்படையில தான் நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மகரிஷிகளுடைய அடிப்படையில தான் இங்க எல்லாருக்குமே வம்சம், கோத்திரம் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பாருங்களேன், நீங்க என்ன கோத்திரம், என்ன வம்சம் கேட்டா ஒரு ரிஷி பேரை நம்ம சொல்லுவோம். அது எதனால அப்படி சொன்னோம் அப்படின்னா, அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள், நம்மளை வாழ வைத்தவர்கள், அவர்கள் தான் நமக்கு எல்லாம் குருமார்கள். அவர்கள் வழியில நம்ம வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த பரம்பரை, அந்த குரு பரம்பரையில நம்ம வந்ததுனால இவர் விஸ்வாமித்திர குரு பரம்பரையில வரார், இவர் பராசுரருடைய குரு பரம்பரையில வரார் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வம்சத்தை சார்ந்தவர் என்று ஒரு நடைமுறை இருந்தது. ஆனா அந்த நடைமுறையை நம்ம நாலாவட்டத்துல என்ன பண்ணிட்டோம், ஜாதியா மாத்திக்கிட்டோம். அப்படியெல்லாம் இங்க ஜாதி மாற்றம் ஆதியில கிடையாது. ஏன்னா இங்க விஸ்வாமித்திரரா இருக்கட்டும், வியாசரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே பிராமணர்கள் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, விஸ்வாமித்திர மகரிஷி பிராமணரா அல்லது வியாச மகரிஷி பிராமணரானா கிடையாது. உண்மையிலேயே வியாச மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மீன்காரிக்கு தான் பிறக்கிறாரு. மீனவ பெண்மணிக்கு தான் மகனா பிறக்கிறார் வியாச மகரிஷி. மீனவ பெண்மணிக்கு மகனாக பிறந்த வியாச மகரிஷி தான் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார், வேத வியாசர் என்ற பெயரை பெற்றார். அப்ப வேத வியாசராக நம்ம மதிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மகான் பிறந்த பரம்பரை பிராமண குலம் கிடையாது. ஆனா பின்னாடி ஏன் இந்த பிராமண குலம் எல்லாம் வந்தது அப்படின்னா, இது மனிதனுடைய அகங்காரம்.
அதாவது வசிஷ்ட மகரிஷி, வியாச மகரிஷி, விஸ்வாமித்திர மகரிஷி என்ற வரிசையில வரும்போது இவர்கள் என்னமோ மேல இருந்து வந்த மாதிரி ஒரு கற்பிதத்தை உண்டாக்கி கொண்டார்கள். இந்த ஆணவத்தில இவர்கள் அழிந்தார்கள். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் அழிந்தார்கள். அது சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை. சாஸ்திரம் இங்க மொழி, இனம், மதம் இவைகள் எல்லாம் கடந்து நிக்குது. இங்க யாரையும் சாஸ்திரம் உயர்வு தாழ்வு பார்க்கவே கிடையாது. பார்க்கவும் கூடாதுன்னு தான் சொல்லுது. அதனால இங்க உயர்ந்தவன் பிராமணன், தாழ்ந்தவன் சூத்திரன் என்று சொல்லப்படவே கிடையாது. இது பிற்காலத்திலே அரசியல் தந்திரமாக உருவாக்கப்பட்டது என்றுதான் சொல்லப்பட வேண்டும். அப்ப இதை புரியாமல் கல்வியில கொண்டு புகுத்தி கொண்ட மெக்காலே எஜுகேஷன் திட்டமிட்டு இதை செய்தது. ஏனென்றால் நம்மிடத்துல அந்த வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கும் போதுதான் நம்மிடத்துல காழ்ப்புணர்ச்சி உண்டாகி நம் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு சாவோம் என்று எதிர்பார்த்தார்கள். அது நடந்து விட்டது. ஏனென்றால் மாற்று மதத்தினர்கள் நம் நாட்டின் மீது படையெடுக்கும் போது நம்மை அழிப்பதற்கு திட்டமிட்டுத்தான் வந்தார்கள் என்று நம்முடைய வரலாறு சொல்லுது. அப்ப முகலாயர்களுடைய படையெடுப்பு, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சனாதன தர்மத்தின் வழி வந்த சான்றோர்கள் இந்த பேதமைகளை பார்க்கவே இல்லை. வர்ணாசிரம தர்மம் என்பது வாழ்வில் அவரவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அது எப்படி கொடுக்கப்பட்டது என்றால், அரசாங்கத்தை பார்த்துக் கொள்கின்ற அரசர்கள் அரசர்களாக பார்க்கப்பட்டார்கள். அதனால அவன் அரசன் என்று பார்த்தோம். அதே மாதிரி அரசவையில தேவையான பொருட்களை கொடுக்கணும், வியாபாரம் எல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கு வைசியர்கள் என்று பார்க்கப்பட்டார்கள். வியாபாரம் செய்கின்றவர்கள் வைசியர்கள். மேலும் அரசன் அரசாங்கத்தை தான் பார்த்து கொண்டிருப்பானே தவிர அவனுக்கு அந்த சட்ட நுணுக்கங்கள், அதை மதியூகமாக செய்யக்கூடிய அந்த நுட்பங்கள் எல்லாம் தெரியாததுனால அவன் என்ன பண்ணிட்டான், படித்த பண்டிதர்களை கூட வைத்துக் கொண்டான். அப்ப படித்த பண்டிதர்கள் எல்லாம் அந்த காலத்துல யாருன்னா வேதத்தை படித்த பிராமணர்களாக இருந்தார்கள். அதாவது வேத சாஸ்திரங்களை படித்து பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் என்றுதான் பார்க்கப்பட்டது. அப்ப பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தை உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் தான் பிராமணன் என்று போற்றப்பட்டது. அந்த கல்வியில அது மாதிரி வேதங்களை படித்த பாண்டித்யம் பெற்றவனை பிராமணன் என்று பார்த்தார்கள். அதனால அரசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மதியுக மந்திரிகளாக நிறைய பிராமணர்களை கூட வைத்துக் கொண்டார்கள். காரணம் என்னன்னா அவர்களுக்கு கூட இருந்து அறிவுரைகள் சொல்வது போல அரசாங்கம் நடந்தது. அப்ப வைசியர்கள் வியாபாரம் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இடையில இந்த போர் வீரர்கள் இந்த மற்ற விஷயங்களை செய்வதற்கான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா, அவர்களை இவர்கள் சூத்திரர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இதை வைத்துக் கொண்டு ஜாதியாக மாற்றிக் கொண்டார்கள் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம். அதனால இங்க பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்பதெல்லாம் வாழ்க்கை வழிமுறையை வைத்துக் கொண்டு அவரவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படையிலே உண்டாக்கப்பட்டதே தவிர இனபேதத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்படவில்லை என்பதை ரிக்வேதத்திலேயே தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் இடையில் புகுத்தப்பட்டது. அதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அது தெரியாம நிறைய பேர் வேத காலத்திலேயே இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்க சொல்ல வர்ற விஷயம். இங்க பிறப்பை வைத்து பார்க்கும்போது இந்த உபநிஷத்து எப்படி சொல்லுது, மூன்றாவது பிறப்பு அவன் இறந்து திருப்பி ஒரு உடல் எடுக்கிறான் பாத்தீங்களா, இன்னொரு தந்தையினுடைய விந்தணுவுக்குள்ள போறான். அப்ப அதுதான் அந்த மரணத்தையே மூன்றாவது பிறப்பு என்று இங்க சொல்லுது. அப்ப இங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் அந்த காலத்துல வாழ்ந்தார்கள். அதுதான் இயற்கையினுடைய நீதியாகவும் இருந்தது. ஆணின் தன்மைகளும் பெண்ணின் தன்மைகளும் அங்கு வெவ்வேறான வகையாக இருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் மன ரீதியாக ஒருங்கிணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப நம்ம நடைமுறையில இன்றைக்கு ஆணுக்கு சமமாக பெண் வர வேண்டும் என்பதற்காக நிறைய பதவிகள் எல்லாம் கொடுத்து எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ கல்வி முறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக இன்றைக்கு போலீஸ் துறையில பெண்கள் வந்துட்டாங்க இல்லையா. அப்ப ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பெண்களும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கு போலீஸ் நிர்வாகத்திலேயே பெண்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அப்ப ஒரு ஆண் கைதியை பிடிக்கும் போது எதிர்த்து அடிக்கிறான், காலை கையை தூக்கி உதைக்கிறாங்கிற மாதிரி பெண்ணும் உதைக்க முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம கல்வி முறையில மாற்றத்தை கொண்டு பாக்குறோம். ஆனா அன்றைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் இந்த உத்தியோகம் கிடையாது. அதாவது காவலாளி அப்படின்னு பார்த்தா ஆண்கள் மட்டுமே அன்றைக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெண்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பெண்கள் அந்த காவல் காப்பதற்கு வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் சாஃப்ட் நேச்சரா பார்த்தாங்க. பெண்களை ரொம்ப ஒரு ஆங்காரியாவோ அப்படியே ஒரு ஆண் மாதிரி போல்டாவோ பார்க்கல. அவங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சரா தனக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு தாழ்மை உணர்வோடு தான் அந்த காலத்துல பெண்களை எல்லாம் பார்த்தார்கள். அதனால அவர்களுக்கு கடுமையான பணி அன்ற காலத்துல கொடுக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில தான் பெண்கள் மதிக்கப்பட்டார்கள். அது நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, ஏதேனும் ஒரு கூட்டத்துல அது தப்பு நடந்திருக்கு. நம்முடைய தர்மத்துல ஏதேனும் ஒரு இடையில வந்த தப்பு தான்
பெண்கள் வந்து இடையில அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த இடையில அடிமைப்படுத்தப்பட்டதனுடைய விளைவை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறும் அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. ஒரு கணவன் இறந்த பிறகு கணவன் பின்னாடியே பெண்ணும் வந்து இறந்து விட வேண்டும் என்ற ஒரு சில சட்டத்திட்டங்களும் அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டு, ஆண் இறந்த பிறகு பெண்ணும் கணவனோடே சேர்ந்து உயிரோடு எரிக்கப்பட்டாள், உயிரோடு புதைக்கப்பட்டாள் என்று வரலாற்று சொல்லுது. அப்ப இந்த நிலையெல்லாம் ஏன் உண்டானதுன்னா, இதெல்லாம் காலத்தின் கோலம் என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன் காலத்தின் கோலம் சொல்லணும்னா, இப்ப இன்றைக்கு காலத்தின் கோலம் நாம பார்க்கிறோம் இல்லையா? பெண்மணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப இந்த அளவுக்கு பெண்மணிகளுடைய மாற்றம் ஏன் நடந்தது? பெண்கள் வந்து அந்த பெண் சுபாவத்தை இழந்து ஆணுக்கு மீறிய நிலையில இன்றைக்கு பெண்கள் போய்க் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பெண் குழந்தைகள் எல்லாம் ஆணுக்கு நிகராக வளர்க்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பெரும்பாலும் வந்து இங்க ஒரு அடிமைத்தன்மையாக பெண்ணை பார்க்காவிட்டாலும் கூட, அதாவது ஒரு தாய்மை உணர்வோடாவது பெண்ணை நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்துல இருந்ததெல்லாம் கூட இன்னைக்கு மாறி போய், இப்ப பெண்ணுன்னா ஒரு அடிமை, தனக்கு குழந்தை பெக்கக்கூடிய ஒரு மெஷின்ங்கிற மாதிரி பார்க்கிற ஒரு காலம் இடையில வந்தது. அப்புறம் இன்றைக்கு வந்து சமமாக்கப்பட்டவர்கள், பெண்களும் ஆணும் சமம் என்று கொண்டு வரப்பட்ட ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கும்போது, இன்று கணவன் மனைவிக்குள்ள அந்த மனோபாவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் பார்க்க முடியுது. அதனால நிறைய ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழ்வது குறைந்து போய் நிறைய குடும்பங்கள்ல வந்து டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிறத பாக்குறோம். டைவர்ஸ் கேஸ் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனோபாவம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஜெனட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம். அதாவது ஆண் வர்க்கம் வந்து எப்பயுமே தன்னை பெருசாகவே பார்த்து கொண்டு ஒரு வீரனாகவே பார்த்து பழகிய ஆண் வர்க்கம் வந்து தனக்கு நிகராக பெண் வருவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த நிலையில தான் இன்றைக்கு வந்து இது ஜெனட்டிக் ப்ராப்ளத்துல இப்படி எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஃபேஸ் பண்ண வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்முடைய கல்வி முறையிலும் கலாச்சார முறையிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். அப்ப இதை வந்து யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு சரியா வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வர்றவங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையில சரியா வாழ்றாங்க. மற்றவர்களால் அப்படி வாழ முடியாது. ஏனென்றால் சராசரி கல்வி படித்தவர்களால வந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வராது. இப்ப இது மாதிரி வேத பாடங்களை படிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய உண்மைத்தன்மை புரியும் போது, இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பணிப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படிங்கிற அந்த புரிதலினுடைய அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேஷன் பண்ணாம விட்டு கொடுத்து போற மனப்பான்மை வந்துவிடும். கணவனிடத்திலையும் மனைவியினுடைய பங்கு என்னங்கிறது சரியான புரிதல் இருக்கும். மனைவியிடத்திலும் கணவனுடைய பங்கு என்னங்கிற சரியான புரிதல் இருக்கும். இந்த 2 பேருடைய புரிதல் சரியாக இருந்தால்தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கு பெண்ணும் சம்பாதிக்க போயிட்டா, கணவனும் சம்பாதிக்க போயிட்டாங்கிற குடும்பங்கள் நம்ம நிறைய பார்க்கிறோம். அது எங்க போய் முடியுதுன்னா, குழந்தைகள் வந்து கண்காணிக்கப்படாம போயிடுது. கூட்டு குடித்தனம் இல்ல. அன்றைக்கெல்லாம் வந்து பெண்மணியும் விவசாயம் பண்ண போயிடுவா, கணவனும் விவசாயம் பண்ண போயிடுவான். ஆனா வீட்டுல தாத்தா பாட்டி குழந்தைகளை பார்த்துக்குவாங்க. அப்ப குழந்தைகள் ஒழுக்கமாகவே வளர்ந்தன. ஏன்னா பெரியவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. ஆனா இன்றைக்கு வந்து கணவனும் சம்பாதிக்க போயிடுறான், மனைவியும் சம்பாதிக்க போயிடுறா, குழந்தைங்க வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால அது டிவிலயோ அல்லது வேலைக்காரிக்கிட்டயோ வளருதா? அப்ப டிவியிலயும் வேலைக்காரிக்கிட்டயும் வளர்ற குழந்தைங்க வந்து ரொம்ப மோசமான நிலையை மாத்திக்குது, தன்னுடைய கேரக்டரை மாத்திக்குது. அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் வந்து ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய கலாச்சாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஓல்டேஜ் ஹோம்ங்கிறதெல்லாம் இன்றைய கலாச்சாரத்தை தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு பெற்ற தாய் தந்தையை கொண்டு போய் ஒரு அனாதை வீடு வைக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான மனசா மாறி இருந்தா அப்படி செய்ய முடியுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நாமளும் அந்த அப்பா அம்மாவா இருந்து யோசிச்சு பார்க்கணும். கொண்டு போய் வைக்கிறவங்களை சொல்றேன். அதாவது அப்பா அம்மாவை கொண்டு போய் அனாதை விடுதி மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டு வந்த பிறகு, நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படிங்கறத அவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்கங்கிறதுக்காக அதையும் நாம் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இது மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் மாறுவதற்கு காரணம் நம்முடைய கல்வியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். இங்க நம்ம அந்த பழைய பாரம்பரிய கல்வியான இந்த உபனிஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது முற்றிலும் முரண்பாடாக இருப்பதை காண முடிகிறது. மேலும் இந்த பிறப்பினால உண்டாகக்கூடிய இன்னும் சில அடிப்படை விஷயங்களை நம்ம ஆழமா பார்க்க இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாளை வகுப்புல மீண்டும் இதையே தொடருவோம். நன்றி. ஓம் தத்சத்.